இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கும் தோழர்களுக்கும், இந்த கூட்டத்தை வெளியிருந்து கண்டுகளிக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும், கூட்டத்திற்கு வந்திருக்கும் தமிழ் உறவுகளுக்கும் எனது தமிழருக்கு நீதி கட்சி நெல்லை மாவட்டம் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன கூட்டம், என்ன உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, இதுக்கு முன்னாடி என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க மக்கள், அங்கங்கே இருக்க தமிழ் சொந்த உறவுகள் நினைக்கலாம். என்னடா புதுசாக நானும் கருப்பு சோப்பில் ஒரு கொடியை பார்த்துருக்கேன், கருப்பு சோப்பில் ஊடையில் ஒரு வெள்ளை கொடியை பார்த்துருக்கேன், பச்சை சோப்பில் இன்னொரு கொடியை பார்த்துருக்கேன், கொடியில் ஆரஞ்சு கலர் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி கொடியெல்லாம் பெரிய பெரிய கட்சி, தேசிய கட்சி கொடியெல்லாம் பார்த்துருக்கேன். இது என்ன கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, பச்சை மஞ்சள் ஊடையில் ஸ்டாரு, இது என்ன செய்ய போகுது, என்ன நதின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. 4 பேர் சேரில் உட்காந்துக்கிட்டு அப்படின்னு நீங்கள் ஒரு ஆச்சரியமாகவும் பார்க்கலாம், ஆராயும் பார்க்கலாம், கொஞ்சம் சிந்திச்சும் பார்க்கலாம். ஏன்னா தமிழர் நீதி கட்சி தொடர்ந்து பல போராட்டங்கள் முன்னெடுத்து நிறைய மக்களுக்கான பிரச்சனைகளை முன்னெடுத்து போராட்டத்தின் மூலமாக மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. அதுதான் நம்மளுடைய எங்களெல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கிற தலைவர் மக்கள் போராட்டத்தின் மறு உருவம் செந்தமிழ் போராளி தோழர் சுபா இளவரசன் அவர்களின் நாணைக்கிணங்க இங்கே ஏற்பாடு செய்த இந்த தெருமுனை கூட்டம். இந்த தெருமுனை கூட்டத்திற்கு வெளியிருந்து வந்திருக்கும் தோழர்களுக்கும் அனைவருக்கும் இன்னொரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காவேரி நதிநீர் பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை என்னதான் நடக்குது? என் தெருவில் இருக்க, வார்டில் இருக்க, என் வீட்டில் இருக்க நீரையே, கொடி தண்ணியை என்னால் சரி பண்ண முடியல, இந்த தண்ணியே கொண்டு வர முடியல. நதிநீருங்கண்ணா, எங்கே இருக்க அந்த நதிநீர் பிரச்சனை நாங்கள் எப்படி தான் தீர்ப்போம்? அதுக்காகத்தான் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இந்த நீரை எப்படி நம்ம இழந்தோம், இந்த கச்சத்தீவை எப்படி மீட்கணும், இதெல்லாம் மக்களுக்கு நம்ம உணர்த்தணும். மக்களுக்கு வெளிப்படையாக நம்ம காமிக்காண்டிதான் இந்த பொது வெளியில் ஒரு திருமண கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இழந்த உரிமைகளை மீட்கிறதுக்கும் இருக்கக்கூடிய உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கான கூட்டம் தான் தொடர்ந்து எங்கள் தலைவர் ஆணைக்கிணங்க எல்லா மாவட்டத்திலையும் எல்லா கிராமங்களையும் இந்த மாதிரி நாங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காண்டி கொஞ்சம் தீவிரமாக களப்பணிகள் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி நாங்கள் ஒருங்கிணை பண்ணி செயல்பட்டு வருகின்றோம். அதுதான் இந்த காவேரி நதிநீர் பிரச்சனையும் இந்த தமிழர்களின் முக்கியமாக பிரச்சனையாக இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இந்த கச்சத்தீவு பிரச்சனை. இந்த 2 பிரச்சனையும் நீண்ட காலமாக தொடர்ந்து ஆளுகின்ற கட்சி, ஆண்ட கட்சி, இதுக்கு முன்னாடி இருந்த கட்சி, இன்னும் புதுசாக வர கட்சி, திடீர்னு தேர்தல் நேரத்தில் வராங்க அந்த கட்சி, அதெல்லாம் நிறைய வராங்க. இந்த தமிழர்களுக்காக என்ன செஞ்சாங்க, என்ன போராட்டங்களை எடுத்தாங்க அப்படின்னு கொஞ்சம் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். உங்களுடைய ஓட்டு ஒவ்வொரு ஓட்டு உங்கள் உரிமைக்காக உங்களுடைய குரலாக மேலே இருக்கும். அந்த ஓட்டு சிந்தாம செதறாம நல்ல ஒரு மக்கள் ஆளுமை மிக்க மக்கள் சக்தி உள்ள ஒரு ஆளுமையை கொண்டு சேரணும். அது இந்த முறை மக்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் உங்களுடைய உரிமைகள், உங்களுடைய அதெல்லாம் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு சிந்திச்சு ஓட்டு வாக்களிங்க. நீங்கள் போடுற ஓட்டு தான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவரையும் தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பும். அந்த சட்டமன்ற உறுப்பினர் உங்கள் குறைகளை, உங்களோட உரிமைகளை பேசிடுவாரான்னு நீங்கள் ஆவலோட எதிர்பார்த்தோன்னா பேச மாட்டாங்க, வாய் திறக்க மாட்டாங்க. ஆனால் தேர்தல் நேரம் வரும்போது மட்டும் நாங்கள் உங்களுக்கு தண்ணியை கொண்டு வரோம், தமிழர்களுக்கு காவிரி நீரை பற்றி பேச முடியுமாங்க? அதெல்லாம் சும்மா கண் துடைப்புக்காக சும்மா ஒரு ஏமாளி பேச்சு, சும்மா வாயில் வர சொல்லிட்டு போவாங்க. இதுதான் அதுக்கான உரிமைக்கான போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரே அமைப்பு நம்மளுடைய தமிழர் நீதி கட்சி தலைமையில் தமிழினம் காக்க அனைவரும் ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம் என்ற முழக்கங்களோடு எல்லாரும் ஒற்றுமையாக தமிழர்களாக ஒன்று சேரதுக்காண்டிதான் இந்த தமிழர் நீதி கட்சி தென் மாவட்டத்தில் எல்லா மாவட்டத்திலையும் பொறுப்பாளர்கள் போட்டு தீவிரமாக ஆள்கள் மக்கள் களப்பணி செஞ்சுட்டு வரோம். ஏன்னா மக்களோட பிரச்சனைகள் எங்கே இருக்குது, எந்தெந்த ஊரில் என்னென்ன மக்களுக்கு அடிப்படை தேவைகள் மறுக்கப்படுதோ நீங்கள் உரிமையோடு எங்களை கூப்பிடலாம். எங்கள் நம்பர், ஃபோன் கான்டாக்ட் நம்பர், அந்தந்த மாவட்டத்தில் உள்ள மாவட்ட செயலர் நம்பரை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் ஊரில் என்னென்ன பிரச்சனைகள் நடக்கும், என்ன இவங்க எப்படி தீர்ப்பாங்க, நாங்களும் பலமுறை மாவட்ட ஆட்சியர்கிட்ட போகிறோம், பலமுறை நிறைய பேரை சந்திக்க மனு கொடுத்தோம். ஆனால் ஒரு பழமொழி உண்டு, ஓடாத மானும் போராடாத இனமும் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்ச சரித்தில்லை. அதை மாதிரி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். நாங்கள் 10 முறை பேசினா அந்த கதவு திறக்காத கதவும் தட்டாத கதவும் தட்டப்படும். அதுதான் சொல்லியிருக்காங்க.
நம்ம வந்து உரிமைகளை வந்து பேசி வரக்கூடிய இடத்துல போராடி உரிமைகளை வந்து நம்மளோட இதை வாங்கணும்னா நம்ம போராட தான் செய்யணும். இப்படி இப்போ வந்து நிறைய போராட்டங்களை எடுத்தால் மட்டும்தான் நம்மளோட உரிமைகளை மீட்க முடியும், இருக்கின்ற உரிமைகளை பாதுகாக்க முடியும். விவசாயிகள் எல்லாம் பாருங்க, நிறைய பேர் தண்ணி இல்லாமல் இப்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு வராங்க. இதெல்லாம் வந்து தமிழர்களுக்கு செய்த துரோகம், தமிழர்களுக்கு செய்யக்கூடிய பெரிய ஒரு இழப்பு. அப்போ மீனவர்கள் பாருங்க, கச்சத்தீவு பிரச்சனை மீனவர்களுக்கு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ஊடையில் உள்ள கச்சத்தீவு நமக்கு இந்தியாவில் தான் இருந்தது. அந்த கச்சத்தீவு 1974 அப்புறம் தான் அந்த கச்சத்தீவு வந்து நம்மளை விட்டு கைவிட்டு போகுது. கைவிட்டு போகும்போது அப்போ இருந்த காங்கிரஸ் ஆட்சியில் நம்ம கச்சத்தீவை தாராவாத்து கொடுத்துட்டாங்க. தாராவாத்தனா அடமானம் வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். அப்போ இருந்த ஆட்சியாளர்கள் காங்கிரஸ் இல்லை. இன்னைக்கு பாருங்க, தமிழர்கள் துரோகம் பண்ணிட்டு அவங்கலாம் என்ன பண்ணிட்டாங்க, காங்கிரஸ் அட்ரஸ் இல்லாம அழிஞ்சே போச்சுங்க. அதனால தமிழர்களுக்கு துரோகம் பண்ண எந்த தமிழ்நாட்டில் நிலைச்சு நின்னது கிடையாது. அது போக அது வந்து காணாம அழிஞ்சு போயிடும். அதுக்கு வரலாறு நிறைய இருக்கு. வரலாறை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், நன்றாக புரியும். தமிழ் தேசிய இன உரிமைகளை வென்றெடுக்க, தமிழர்களாக புதிய பாதையை உருவாக்க தமிழர் நீதி கட்சி மக்கள் போராட்டத்தின் மறு உருவம் மண்ணுரிமை போராளி, செந்தமிழ் போராளி சுபா இளவரசன் அவர்கள் தலைமையில் அணிதிரளும் தமிழர்களாக தமிழ் மொழி சிதைக்கப்பட்டு வருகிறது, தமிழ் இனம் அழிக்கப்பட்டு வருகிறது, தமிழர் பண்பாடு சீரழிக்கப்பட்டு வருகிறது, உழவர்கள் உயிர் ஊசலாட்டத்தில் இருக்கிறது, உழவர்கள் விளைநிலங்கள் அழிக்கப்பட்டு வருகிறது. இழந்த உரிமைகளை மீட்போம், இருக்கின்ற உரிமைகளை பாதுகாப்போம், தமிழினம் காக்க, தமிழர் நலன் காக்க தமிழர்களாக ஒன்றுபடுவோம், தமிழர் நீதி கட்சி தலைமையில் வென்று காட்டுவோம். ஒரு சின்ன குரல்ங்க, அல்லார் பட்டு ஆற்றாது அழுத கண்ணென்றே செல்வத்தை தேய்க்கும் படை. என்ன அல்லாறு பட ஆற்றாது அழுத கண்ணென்றே செல்வத்தை தேய்க்கும் படைனா ஒரு சின்ன உதாரணம். ஆண்ட கட்சி ஆளுத கட்சியில் இடம் தெரியாம போயிட்டா அதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம். ஒரு அரசன் கொடுங்கோல் ஆட்சியினால் துன்பமடைதான். ஒரு அரசன் கொடுங்கோல் ஆட்சியினால் துன்பமடைதான். அதை பொறுக்க முடியாம அழுத கண்ணீர் வடிக்கான். அந்த ஆட்சி இப்படி ஆயிட்டேன்னு அழுத கண்ணீர் வடிக்கான். அந்த ஆட்சியின் செல்வத்தை அழிக்கக்கூடிய ஆயுதம் தான் இந்த இது. இதான் இந்த குரலுடைய வந்து இது. அதே மாதிரி நம்ம வந்து தமிழினம் காக்க, தமிழர்களின் உரிமைகளை மீட்க, மீண்டும் இந்த நதிநீர் பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை தொடர்ந்து மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும். மீனவர்களுக்கான அந்த செல்வத்தை அழிக்கக்கூடிய ஆயுதம் தான் இந்த இது. இதான் இந்த குரலுடைய வந்து இது. அதே மாதிரி நம்ம வந்து தமிழினம் காக்க, தமிழர்களின் உரிமைகளை மீட்க, மீண்டும் இந்த நதிநீர் பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை தொடர்ந்து மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும். மீனவர்களுக்கான அந்த கச்சத்தீவு பிரச்சனை பார்க்கப்படும் போது பெரும் சர்ச்சையாக இருந்து வருகிறது. தொடர்ந்து அது வந்து அங்க மீனவர்கள் வந்து நிலையா மீன் பிடிக்க போக முடியல, படகை கைப்பதிவு பண்ணியிருந்தாங்க, வலைய மீனவர்களை கைது பண்ணியிருந்தாங்க. கடைசியில பேசி அவங்க கிட்ட சிரமப்பட்டு தான் நம்ம தமிழக மீனவர்களை வந்து விடுவிக்க வேண்டியது இருக்கு. இது பெரிய ஒரு போராட்டமே சவாலாகவே இருக்குங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு. எப்படி உள்ளது, ஏன் கையை விட்டு இழந்தது, கொஞ்சம் அதை நம்ம சுருக்கமா பார்ப்போம். கச்சத்தீவு வந்து பரப்பளவு வந்து 285 ஏக்கர் உள்ளது. கச்சத்தீவோட பரப்பளவு வந்து 285 ஏக்கர் இருக்குங்க, 20 சென்ட் கொண்டுள்ளது. கச்சத்தீவு தமிழகத்தில் ராமேஸ்வரம் மாவட்டம் பக்கத்துல 17 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. ராமேஸ்வரம் மாவட்டத்துல 17 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடணும், இந்த கச்சத்தீவு எங்க இருக்கு, எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு, எதனால இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதனாலதான் மக்கள், நம்ம தமிழ் மக்கள், தமிழ் சொந்த உறவுகளுக்கு, தமிழர் குடிகளுக்கு இதை வந்து நம்ம ஏவப்படுத்துறோம். முந்தைய காலத்துல ராமநாதபுரத்துல அந்த அரசின் கட்டுப்பாட்டில் இருந்த கச்சத்தீவு தான் நம்ம கையை விட்டு போச்சு. இலங்கைக்கு வந்து தாராவாத்து கொடுத்துட்டாங்க. அந்த கட்டுப்பாட்டில் இருக்கும்போது 8 தீவுகளில் ஒரு தீவு தான் இந்த கச்சத்தீவு. 1974 ஆண்டு வரைக்கும் இந்தியாவின் கட்டுப்பாட்டில் இருந்த கச்சத்தீவை அப்படியே தாராவாத்து கொடுத்துட்டாங்க. பாருங்க, அதெல்லாம் எவ்வளவு பெரிய
துரோகம் மன்னிக்க முடியுமா? வரலாறு உங்களை மன்னிக்குமா? இந்த தமிழ் மட்டுக்கு துரோகம் பண்ணிட்டு போனா வரலாறு உங்களை மன்னிக்க முடியுமா? நாளைய வரலாறு இப்ப கூட பாருங்க, சொல்லுறாங்க ஒரு நேரத்துல சொல்ல மாட்டாங்க, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே அவங்களுக்கு எங்களுடைய தமிழர் நீதி கட்சி சார்பாக மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடும் சொல்லுதாங்க. அதை நாங்கள் ரொம்ப வரவேற்கோம். அதெல்லாம் வந்து தமிழர்களுடைய பண்பாடு, கலாச்சாரங்கள், தமிழர்களுடைய இயற்கை வளங்கள், மண் வளங்கள், கனிம வளங்கள் பாதுகாக்கணும். பாதுகாக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஒவ்வொருடைய மக்களுடைய உரிமையும் ஒவ்வொருடைய கடமையும் கூட சொல்லலாம். நம்ம வளங்கள் வந்து பாதுகாக்கலன்னா நம்ம அடுத்தவங்ககிட்ட கொடுத்துட்டு நம்ம வந்து பிச்சை தான் கேட்கணும். நம்ம வளங்களை நம்ம பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யணும், என்ன பண்ணணும், அதுக்காண்டி தான் இந்த விழிப்புணர்வுகள். அதை வந்து நம்ம வந்து இயற்கை வளங்கள், மண் வளங்கள், கனிம வளங்கள் இருந்தாலே போதும். அதை கடத்தி கொண்டு எங்கே கொடுக்காங்க பாருங்க. தமிழ்நாட்டுடைய இயற்கை வளங்களும் மண்ணு வளங்களையும் கனிம வளங்களையும் கடத்தி வெளிநாட்டுக்கு போகுது. எங்கேருந்து? கர்நாடகா, வேற அரசு எல்லாமே இங்கேருந்து பாருங்க ஃபுல்லா வெளிநாட்டுக்கு தூத்துக்குடியிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. இங்கேருந்து ஜல்லி போகுது, மணல் போகுது, இங்கேருந்து பாறையெல்லாம் ஒட்டச்சு எவ்வளோ பெரிய பாறையெல்லாம் போகுது. ஏன் இதை பாதுகாக்க முடியாதா? இந்த பாதுகாப்புங்கெல்லாம் இருந்தால் கனிம வளங்கள் நம்ம நாடு எவ்வளோ செழிக்கும், நாடு எவ்வளோ வளமையாகும். 1000 பேர், 2000, லட்சக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கலாங்க, நம்மளே உருவாக்கலாங்க. விவசாய வளங்கள் அழிக்கப்பட்டு வருது. விவசாயிகளுக்கான என்ன தீர்வு இருக்கு? விவசாயிகளுக்கான என்ன உரிமை இருக்கு? விவசாயிகளுக்கான அந்த ஒரு வேளாண் திட்டங்கள், விவசாயிகளுக்கான ஒரு சரியான ஒரு வசதியான ஒரு அடிப்படை ஒரு லோன் வசதிகள், அதை கூட வந்து மாறி மாறி வரையக்கூடிய ஏடிஎம்கே ஆட்சி, பிஜேபி எல்லா ஆட்சியும் ஒன்று தாங்க. அதை கூட செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. வேளாண்மை உற்பத்தியை பெருக்கினாலே, விவசாயிகளை நம்ம வந்து இது பண்ணாலே நம்ம வந்து மாவட்டம் செழிக்கும். விவசாயிலாம் சோத்துல கையை வச்சு நம்ம சாப்பிட்றோம்னா அவங்க போய் சேத்துல போய் கையை வச்சு காலை வச்சு அந்நாடு உள்ளது அதில் போய் அதில் வந்து விவசாயம் பண்ணது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு சொல்லி ஒவ்வொருவருக்கும் தெரியும். அந்த வயக்காடு இருந்து அதோட அருமை அவங்களுக்கு தெரியும். அந்த அவங்க போய் காலை வச்சா தான் அந்த அரிசி தான் நெல்லாக வந்து நம்ம வந்து ஒவ்வொரு கடையிலும் அந்த அரிசியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது விவசாயிகளுக்கு வந்து கூடுதலாக இன்னும் அரசு வந்து முக்கியத்துவம் கொடுத்து விவசாயிகளுக்கு வந்து நிறைய வசதிகள் ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி அதையும் நாங்கள் வந்து கோரிக்கையாக தொடர்ந்து வச்சுட்டு வரோம். அதனால் அவங்களுக்கும் எங்களுடைய ஆதரவு எப்போதும் இருக்கும். ஆமாம், தொடர்ந்து பாதிக்கப்படக்கூடிய மக்கள், ஏழை மக்கள், எளிய மக்களுக்கு முதலாக தமிழர் நீதி கட்சி எப்போதும் இந்த போராட்டத்திலையும் உறுதுணையாக அவங்களுக்கு களத்தில் நிற்கும். எங்களோட உரிமையோட எங்களை கூப்பிடலாம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் எங்களது பொறுப்பாளர்கள், நகர ஒன்றிய கிளை பொறுப்பாளர்கள் இருக்காங்க. அதனால தயங்காம நீங்க கூப்பிடலாம். மீண்டும் ஒருமுறை இந்த கூட்டத்திற்கு எனக்கு வாய்ப்பளித்த தோழர்கள் அனைவருக்கும் நெல்லை மாவட்டம் சார்பாக ஒரு நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.